வணக்கம். எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டமான டாபிக்க ரொம்ப சிம்பிளா 5 நிமிஷத்துல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். எக்ஸாம் டைம்ல இந்த 4 சிவிலைசேஷனும் நம்மள ஒரு வழி பண்ணிடும் இல்லையா? சிந்து சமவெளி, மெசபத்தேமியா, எகிப்து, சீனா எது எதுக்கு வரும்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடும். ஆனா கவலையே படாதீங்க, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க ஒரு செம்ம ஷார்ட்கட் இருக்கு. அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த 4 பெரிய நாகரிகங்களோட முக்கியமான விஷயங்களை மட்டும் ஒரு தடவை வேகமா பாத்துரலாம். இதுதான் நம்ம ஷார்ட்கட்டுக்கான பேஸ்மெண்ட். நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம். வாங்க, எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் டக்குன்னு பார்த்துடலாம். சிந்து சமவெளி நாகரிகம் இது சிந்து நதி கரையில கிட்டத்தட்ட கிமு 2500ல இருந்திருக்கு. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இதெல்லாம் தான் முக்கியமான நகரங்கள். ஆனா இது எல்லாத்தையும் விட நீங்க எக்ஸாமுக்கு முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அவங்களோட உலகத்தரம் வாய்ந்த ட்ரைனேஜ் சிஸ்டம், அதாவது வடிகால் அமைப்பு பயங்கரமா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தாங்களான்னு கேட்டா அதுக்கு தெளிவான ஆதாரம் இல்ல. அவங்க என்ன எழுதி வச்சாங்கன்னு நம்மால இன்னும் படிக்க முடியல. இப்போ ஒரு முக்கியமான எக்ஸாம் டிப். சிந்து சமவெளி நாகரிகத்தோட மிக பெரிய கட்டடம் எதுன்னு ஒரு கேள்வி வந்தா நிறைய பேர் கோயில்னு யோசிப்பாங்க. ஆனா அது தப்பு. சரியான பதில் கிரேட் பாத் எனப்படும் பெரிய குளியல் குளம். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா 1 மார்க் உங்களுக்கு நிச்சயம். சூப்பர். அடுத்ததா நாம பார்க்க போறது மெசபொட்டேமியன் சிவிலைசேஷன். மெசொபொத்தேமியன் நாகரிகம் டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ்னு 2 நதிகளுக்கு நடுவுல இருந்தது. அதனால தான் இதுக்கு ஆறுகளுக்கு இடையேயான நிலம்னு பேர் வந்துச்சு. இதுல நீங்க மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய 2 விஷயம்தான். 1, உலகத்தோட முதல் எழுத்து முறையான கியூனிஃபார்ம் இங்க தான் உருவாச்சு. 2வது, முதல் சட்டத்தொகுப்பான ஹாமுராபிஸ் கோடும் இங்க தான் வந்துச்சு. இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் ஷார்ட்கட். மெசபொட்டேமியான்னு சொன்னாலே உங்க மைண்டுக்கு 2 விஷயம் வரணும். ஃபர்ஸ்ட் ரைட்டிங் பிளஸ் ஃபர்ஸ்ட் லா, முதல் எழுத்து முதல் சட்டம். அவ்வளவுதான். இந்த கனெக்ஷன் எக்ஸாம்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட பயணம் தொடருது. அடுத்த ஸ்டாப் இஜிப்ஷியன் சிவிலைசேஷன். எஜிப்துனாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது நைல் நதி தான். அதனால தான் எஜிப்த நைல் நதியின் பரிசுன்னு சொல்றாங்க. இங்க ஆட்சி செஞ்ச ஃபாரோஸ்னு சொல்லப்படுற மன்னர்களை கடவுள் மாதிரியே பார்த்தாங்க. அவங்களோட எழுத்து முறைக்கு பேரு ஹைரோகிளிஃபிக்ஸ். அப்புறம் சொல்லவே தேவையில்ல, பிரமிடுகள், மம்மிகள், இதுதான் எஜிப்தோட அடையாளம். இங்கேயும் ஒரு பொதுவான எக்ஸாம் ட்ராப் இருக்கு. நிறைய பேர் பிரமிட ஒரு கோயில்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது தப்பு. பிரமிடுங்கிறது ஒரு ஃபாரோ மன்னரோட கல்லறை, அதாவது டூம்ப். இந்த வித்தியாசம் தெரிஞ்சா போதும், 1 மார்க் மிஸ் ஆகாம பாத்துக்கலாம். சரி, கடைசியா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 4வது நாகரிகம் சைனீஸ் சிவிலைசேஷன். சீன நாகரிகம் மஞ்சள் ஆற்றங்கரையில செழிப்பா வளர்ந்தது. ஷாங், ஜாவ் மாதிரி ரொம்ப வலுவான வம்சங்கள், அதாவது டைனஸ்டிஸ் இங்க ஆட்சி செஞ்சாங்க. இவங்களோட ஆரம்ப கால எழுத்துக்களை ஆரக்கிள் போன்ஸ் அப்படிங்கிற விலங்கு எலும்புகள்ல பார்க்கலாம். சைனா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்? பட்டு உற்பத்திக்கு, அதாவது சில்க் ப்ரொடக்ஷன். இது மட்டும் இல்லாம முறையான அரசு நிர்வாகம், அதாவது பியூரோக்ரஸிக்கான முதல் அடியை இவங்க தான் எடுத்து வச்சாங்க. ஓகே, இப்போ இந்த 4 நாகரிகங்களையும் தனித்தனியா பார்த்தாச்சு. வாங்க, இப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போதான் எந்த குழப்பமும் வராது. இந்த டேபிள் தான் உங்க ரிவிஷனுக்கு ஒரு புதையல் மாதிரி. பாருங்க, நதி, எழுத்து, புகழ்பெற்றது, அரசாங்கம்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒப்பிட முடியுது. சிந்துனா ட்ரைனேஜ், மெசபொத்தேமியானா லா, எகிப்துனா பிரமிட்ஸ், சீனானா சில்க். இந்த 4 வார்த்தையை மட்டும் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க, போதும். இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வரோம். எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிற கேள்விக்கு இதோ பதில். உங்களோட ஃபைனல் ஹேக் இதுதான். இதோ உங்களுக்கான அந்த மேஜிக் ஃபார்முலா IMC. ரொம்ப சிம்பிள், நல்லா கேட்டுக்கோங்க. ஐனா இண்டஸ். இண்டஸ்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம். எம்னா மெசபொட்டேமியா, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி ரைட்டிங் அண்ட் லா, அதாவது முதல் எழுத்து முறை முதல் சட்டம். ஈனா ஈஜிப்ட். ஈஜிப்ட்னாலே நமக்கு பிரமிட்ஸ் தான் ஞாபகம் வரும் இல்லையா? பிரமிடுகள். கடைசியா சீனா சைனா, அவங்க சில்க் அண்ட் டைனஸ்டி, அதாவது பட்டு உற்பத்திட்டும் வம்ச ஆட்சிட்டும் ஃபேமஸ். IMC. அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை போதும், இந்த 4 சிவிலைசேஷனும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாது. கடைசியா ஒரு முக்கியமான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி பாருங்க. இந்த டாபிக்காக ரொம்ப நேரம் செலவு பண்ணாதீங்க. பொதுவா இதிலிருந்து 1 அல்லது 2 கேள்வி தான் வரும். நீங்க முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா, அந்தந்த நதிகள், அவங்களோட எழுத்து முறை, அப்புறம் நம்ம IMEC ஹேக்ல பார்த்தோமே அந்த தனித்துவமான அம்சம், அதாவது வடிகால், சட்டம், பிரமிடுகள், பட்டு. இதை மட்டும் தெளிவா படிச்சுட்டு தைரியமா அடுத்த டாபிக்கு போயிடலாம்.
நீங்க அடுத்து எந்த டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த விளக்கத்துல அதை பத்தி நாம விரிவாக பார்க்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.